வியப்பா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த படத்துல நான் முதல் தடவை டெட் பாடியா நடிச்சேன். என்ன மாதிரி டயட் நீங்க ஃபாலோ பண்றீங்க? ஸோ பேசிக்கலி நான் வெஜிடேரியன். நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அப்படியே மேம் எப்பவுமே வெஜிடேரியன் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு படத்துல இல்ல படத்துல வந்து எனக்கு பன்னீர்ல பண்ணி கொடுப்பாங்க, அது ஃபிஷ் அப்படின்னு நம்பிட்டு நான் சாப்பிடுவேன். மீட் கட் பண்ற ஷாப் இருக்கு இல்லையா, கசாப்பு கடை, அதுல வேலை பண்ற அது ஓனர், அதை நடத்துற ஒரு பொண்ணோட இருக்கு. அது வந்தது எனக்கு. நான் அந்த ஒரு காரணத்துக்காகவே எனக்கு என்னால முடியாது. ஸோ நான் இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூல உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அப்போ கேட்டாங்க, நீங்க வந்து கமல் சாரோட நடிச்சிட்டீங்க, மறுபடியும் இப்ப தக் லைஃப் கமல் சாரோட பண்றீங்க, சூப்பர் ஸ்டாரோட பண்ற மாதிரி ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. பட் த பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பாருங்க. அது அந்த இன்டர்வியூ ஷூட் பண்ணி ஐ திங்க் வித்தின் a week எனக்கு கால் வந்தது. நம்ம மனசார ஒண்ணு வேண்டணும்னா நம்ம அது வந்து சும்மா அது உலகத்துக்கிட்ட அப்படி போட்டு கொடுத்துட்டா போதும், அது எப்படியாவது வந்து கன்ஸ்பயர் பண்ணி அதை நடக்க வச்சிரும். நாங்க ரீல் பண்ண போறோம், பச்சன் சாரோட ரீல் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஆமா, நீங்க இது வரைக்கும் பண்ணாத ரோல் அப்படின்னா வந்துட்டு நம்ம நீலாம்பரி, படையப்பா நீலாம்பரி மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அந்த மாதிரி ஏதாவது ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு ரோல் நான் கன்னடால பண்ணிருக்கேன். ஓகே, இந்த ஒரு ரோலுக்காக யார போடலான்னு சொன்னோன்னே என்னோட பேரு சஜஸ்ட் பண்ணதே அவர்தான். சூப்பர் ஸ்டார் தான். அவங்க போடுங்களேன் இந்த ரோலுக்கு, அது அவங்களோட ஃபிகருக்கு, அந்த ஹைட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருப்பாங்க, அவங்க கூப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. இப்ப ரீசெண்டா உங்களுடைய நம்ம நானி சாருடைய படம் சூர்யா சாட்டர்டே, அதுல கூட நீங்க வந்துட்டு ஒரு சூப்பர்வான ரோல் பண்ணிருக்கீங்க. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க. சூர்யா சாட்டர்டே இஸ் a very very powerful movie. விவேக் காத்ரேயாங்கிற ஒரு டைரக்டர், தெலுங்குல அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் அட்லீஸ்ட் 4 or 5 மூவிஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சென்சிபிளான மூவி மேக்கர். அண்ட் எனக்கு ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. 6 to 7 days தான் ஷூட் போச்சு. பட் இட் வாஸ் அ வெரி, என்ன சொல்றது, ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேரக்டர், ரொம்ப சென்சிபிளான ஒரு மதர். அவங்க பசங்களுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் எனக்கு ரொம்ப வியப்பா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த படத்துல நான் முதல் தடவை டெட் பாடியா நடிச்சேன். So I had I die. என்னோட கேரக்டர் வந்து அந்த படத்துல இறந்து போகும். அண்ட் ஒரு ஃபுல் டே ஐ ஹேட் டு பிளே. அந்த ஸ்டில்லா நின்று மூச்சு பிடிச்சிட்டு நிறைய க்ளோஸ் அப் வைப்பாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும், நம்மள குலுக்கி அழுவாங்க. அதுல எதுவுமே நம்ம ஒரு புருவம் கூட அசையக்கூடாது, எதுவுமே ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவுமே மாறக்கூடாது, அந்த மாதிரி. பட் இட் வாஸ் a lot of fun playing that. அது ஒரு புது சேலஞ்சா இருந்தது எனக்கு. ஸோ that was a lot of fun. அண்ட் அதை வச்சு நாங்கள் செட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருந்தோம். பிகாஸ் எப்போவுமே ஷூட் பண்ணும்போது எனக்கு மைக் வைப்பாங்க, அது கேட்ச் பண்ணுறதுக்கான மைக் வைப்பாங்க. ஸோ அந்த மைக் பையன் கிட்ட கூப்பிட்டு, ஏய் மேடம்க்கு மைக் வைக்கலையே அப்படின்னு சொல்ல, நான் படுத்து கிடக்கேன், மேடம்க்கு மைக் வைக்கலையே. அவனும் ஐயோ ஆமா இல்ல, ஓடி பதறி அடிச்சு வந்து மைக், அடே நான் செத்து போய் கிடக்கேன், எனக்கு எதுக்கு மைக். அதே மாதிரி கேமரா அசிஸ்டன்ட் கிட்ட, இல்ல அது ஒன் மோர் எனக்கு வேணும், நான் எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் வேற மாதிரி பண்றேனே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை யோசிக்க மாட்டாங்க. அந்த ஸ்பெர் ஆஃப் தி மொமெண்ட்ல சொல்லும் போது எஸ் மேம் ஒன் மோர் புது எக்ஸ்பிரஷன், நம்மள கலாய்க்கிறாங்களே. 6 days தான் வந்து ஷூட் இருந்துச்சு, பட் இருந்தாலுமே செம்மையா ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லுங்க. என்னோட பர்த்டே வந்து இந்த படம் ஷூட் பண்ணும்போது தான் நடந்தது. யூஸ்வலி பர்த்டேனா நம்ம நல்லா ரிலாக்ஸ்டா வீட்டில் இருப்போம், இல்லை ஃபேமிலியோட கொண்டாடுவோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போவோம், அந்த மாதிரி இருக்கு. இது வந்து என்ன ஒரு கடலோரத்தில் கொண்டு போய் வச்சுட்டு அன்னைக்கு ஃபுல் டே பீச்சில் தான் ஷூட்டு. அதுவும் வெயில் அப்படி வெறிச்சுது, அப்படியே ஒரு கருவாடு மாதிரி ஆயிட்டேன் ஈவினிங் ஆனோடனே. ஸோ தட் வாஸ், ஐ நோ இட் இஸ், அப்போ நடக்கும்போது கொஞ்சம் டார்ச்சராக இருக்கும். பட் இன் ரெட்ரோஸ்பெக்ட் மறக்க முடியாத ஒரு பர்த்டேன்னு சொல்லும் போது, நான் இந்த பர்த்டே மறக்கவே மாட்டேன்பா, அந்த மாதிரி. அது போட விடலையே, ஏன்னா மேக்கப் கிடையாது இந்த படத்துல, அவ்வளோ நேச்சுரலா பண்ணிருந்தாங்க. சோ மேக்கப் கிடையாது, சன்ஸ்கிரீன் போட விட மாட்டாங்க, முடி கூட சரியா வார விடல. பட் தே வர் வெரி ஸ்வீட். எனக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு கேக் வாங்கிட்டு வந்து the whole team celebrated with me. ஸோ அந்த வகையில் இட் வாஸ் வெரி ஸ்வீட். பட் த சீன் வாஸ் அ பியூட்டிஃபுல் சீன். அதனால நம்ம அந்த சீனுக்குள்ள இறங்கினதுனால நம்மளுக்கு அந்த இதெல்லாம் தோணல. பட் செலிப்ரேட்டிங் பர்த்டேஸ் ஆன் அ செட், அது எனக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஓகே, உங்க டயட் பிளான் என்ன மேம்? எப்படி, என்ன மாதிரி டயட் நீங்க ஃபாலோ பண்றீங்க? ஸோ பேசிக்கலி நான் வெஜிடேரியன்.
நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அப்படியே மேம் எப்பவுமே வெஜிடேரியன். ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த படத்துல அளவுக்கு படத்துல எல்லாம் இல்ல. படத்துல வந்து எனக்கு பன்னீர்ல பண்ணி கொடுப்பாங்க, அது ஃபிஷ் அப்படின்னு நம்பிட்டு நான் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். அப்படியே மேம் ஏதாவது ஒன் பர்టిక్యులர் மூவி சீன் ஏதாவது ஞாபகம்? நீங்க எனக்கு சாப்பிட actually said வேண்டிய no to a movie because அதுல வந்து மீட் கட் பண்ற ஷாப் இருக்கு இல்லையா, கசாப்பு கடை. கசாப்பு கடை, அதுல வேலை பண்ற அது ஓனர், அதை நடத்துற ஒரு பொண்ணோட இருக்கு, அது வந்தது எனக்கு. நான் அந்த ஒரு காரணத்துக்காகவே எனக்கு என்னால முடியாது, எனக்கு அது வந்து ரியலிஸ்டிக்கா என்னால பண்ண முடியாது. எப்பவுமே மனசுல அந்த ஒரு அருவருப்பு இருக்கிறதுனால, அது தப்புன்னு சொல்லல, பட் எனக்கு அது பழக்கம் இல்லாததுனால அந்த ஒரு இது முகசுளிப்பு எப்படியாவது தெரிஞ்சிரும், அது வேண்டாம் அப்படின்ட்டு நான் நோ வேற சொல்லியிருக்கேன். ஸோ ஐவ் ட்ரைட் நான்வெஜ், எனக்கு அந்த அளவுக்கு தேவைன்னு தோணல. டயட் வைஸ் as I said, சிம்பிளான ஃபுட்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். எப்போ நீங்க ஏதாவது பண்ணி தரட்டுமான்னு கேட்டா நான் ஒரு பருப்பு சாதம் இல்லை தயிர் சாதம், இட்லி, தோசை, அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்சிமம் வந்து எப்படி இயற்கையில் அந்த பொருள் இருக்கோ அதுக்கு எவ்வளோ க்ளோஸா இருக்குமோ அந்த மாதிரி சாப்பிட விரும்புவேன். ஓகே, நீங்க இந்த ரெசிபி செய்யறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்? ஆக்சுவலி நான் வெஜ் பிரியாணி ரொம்ப நல்லா பண்ணுவேன். அது நிறைய பேர் வந்து பிரியாணின்னு ஒத்துக்க மாட்டாங்க, பிகாஸ் நான் வெஜிடேரியன்ஸ் வந்து அது புலாவ், பிரிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி நோ, இட் இஸ் an actual ப்ராப்பர் பிரியாணி. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு, அதில் தயிர் கொஞ்சம் போட்டு, அதை நல்லா மேரினேட் பண்ணி, அதை லேயராக வச்சு, அதுக்கு மேலே ஒரு தம் கட்டி, அதை அவனுக்குள்ளே வச்சு நல்லா குக் பண்ணி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயராக தோண்டி எடுத்து, அதுக்கு மேலே வந்து வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி, அதை நல்லா கோல்டனாக ஃப்ரை பண்ணி, அதுக்கு மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கிஸ்மிஸ்ஸு, அதெல்லாம் நல்லா நெய்யில் வறுத்து அது மேலே போட்டு. இல்லை, பட் நீங்கள் ஃபுட்டை பற்றி பேசும்போது உங்கள் கண்ணில் அந்த தேஜஸை நான் பார்க்குறேன். சந்திரமுகம் மாதிரி அந்த ஆனியன் அப்படி போட்டு முந்திரியெல்லாம் போட்டு அப்படின்றீங்க. சோ டக்குனு சந்திரமுகினோடனே ரஜினி சார் ஒரு கனெக்ட் பயங்கரமா ஞாபகம் வருது. சோ இன்னொரு பக்கம் லைக் ரஜினி சாரோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் ஜெயிலருடைய ஒரு சக்சஸ்க்கு அப்புறம் வெயிட்டிங் அக்டோபர் 10 வந்து டேட் கொடுத்துட்டாங்க. சோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய டீமோட பாக்குறோம், ரீஇன்வைட் ஆகுறாங்க. சோ நீங்களும் ஒரு பெரிய பார்ட்டா இருக்கீங்க. கரெக்ட். சோ எங்களுக்கு லைட்டா அதை ரிவீல் பண்ணுங்க. சோ நான் இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூல உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அப்போ கேட்டாங்க, நீங்க வந்து கமல் சாரோட நடிச்சிட்டீங்க, மறுபடியும் இப்ப தக் லைஃப் கமல் சாரோட பண்றீங்க, சூப்பர் ஸ்டாரோட பண்ற மாதிரி ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பா எனக்கு பண்ணணும்னு ஆசை, நானும் நடிச்சுட்டு தான் இருக்கேன், அவரும் படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு, ஸோ நடிக்க தான் போறோம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு கேஷுவலான ரிமார்க்கா நான் சொன்னேன். பட் த பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பாருங்க. அது அந்த இன்டர்வியூ ஷூட் பண்ணி ஐ திங்க் வித்தின் அ வீக் எனக்கு கால் வந்தது இந்த மாதிரி. சூப்பர் மேம். ஐ நோ இட் இஸ் ஜஸ்ட் நம்ம மனசார ஒண்ணு வேண்டினோம்னா நம்ம அது வந்து சும்மா அது உலகத்துக்கிட்ட அப்படி போட்டு கொடுத்துட்டா போதும், அது எப்படியாவது வந்து கன்ஸ்பயர் பண்ணி அதை நடக்க வச்சிரும். ஸோ ஐ ரியலி பிலீவ் தட். அண்ட் எனக்கு அந்த கால் வந்தோடனே வேற இன்னொரு படம் நடந்துட்டு இருந்தது, டேட் கிளாஷ் கண்டிப்பா வருங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த கால் வந்தது. ஐ ஹட் ஜஸ்ட் காட் அன் ஆஃப் அ பிளேன். பெங்களூர் ஏர்போர்ட்ல ஹஸ்பண்ட் என்னை பிக்கப் பண்ண வராரு, நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த கால் வந்தது. நான் மறுபடியும் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு ராகுல் அப்படின்னு சொல்றேன், நான் வந்துட்டு இருக்கேன். இல்ல எனக்கு இந்த கால் வந்தது, இந்த படத்துல எனக்கு ஒரு கால், இந்த ரோல் இருக்கு வந்திருக்கு, ஓ தட்ஸ் அமேசிங் அப்படின்னு சொன்னாரு. பட் எனக்கு டேட் கிளாஷ் கட்டாயம் இருக்கும் தெரியும். பரவாயில்ல, நீ எது பண்றியோ எனக்கு தெரியாது, நீ இதை பண்ற, எப்படியாவது டேட் வாங்கி நீ பண்ற அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னாரு, இது நடக்கும் பாரு உனக்கு, டெஃபினெட்லி நடக்கும்னு சொன்னாரு. அண்ட் தென் ஆப்வியஸ்லி இட் ஒர்க்ட் அவுட். and it's a very nice role. நான் பண்ணாத டைப்பான ஒரு ரோல் அது. அண்ட் எனக்கு ரஜினி சாரோட காம்பினேஷனும் இருந்தது, அவரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. நான் வந்து ஞானவேல் சார் கிட்ட, டைரக்டர் கிட்ட சொன்னேன், எனக்கு எப்படியாவது பச்சன் சார் கூட எனக்கு ஒரு காம்பினேஷன் எப்படியாவது ஒரு எழுதி சேர்த்துருங்க சார் அப்படின்னு. அவர் மேக்ஸிமம் ட்ரை பண்ணாரு, அது மட்டும் நடக்கல. பட் ஐ ஹோப்பிங் டு மீட் ஹிம் ஃபார் ப்ரமோஷன்ஸ், அதுக்கெல்லாம் மீட் பண்ணலான்னு. பட் ஒரு ரீல் அது எடுத்துருக்கலாம்ல மேம்? யாரு? ரஜினி சாரோட? பச்சன் சாரோட இல்ல, எங்களுக்கு காம்பினேஷனே இல்லையே. அந்த அவர் வேற போர்ஷன், நான் வேற போர்ஷன். அது இப்போ manifest பண்ணுங்க மேம், அடுத்து இன்னும் 1 வீக்ல நீங்க manifest பண்ணுங்க, நடந்துரும். நாங்க ரீல் பண்ண போறோம், பச்சன் சாரோட ரீல் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகே. அம்மா, நீங்க இதுவரைக்கும் பண்ணாத ரோல் அப்படினா வந்து நம்ம நீலாம்பரி, படையப்பா நீலாம்பரி மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்க? Actually அந்த மாதிரி ஒரு ரோல் நான் கன்னடால பண்ணிருக்கேன். ஓகே மேம். ஆக்சுவலி வந்து ரஜினி சார் வந்து எப்பவுமே, ரஜினி சாருக்கு அந்த கமல் சாருக்கு ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஆமா. எங்க போனாலுமே வந்து
அது அடுத்த ஜென்ரேஷன் சூப்பர் ஸ்டார் அது பண்ணது கிடையாது. பட் அவங்க வந்து எப்பவுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படி வந்து இவர் படத்துல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இளையராஜா சார்கிட்ட போய் வந்து நீங்க அவருக்கு தான் நல்லா மியூசிக், நீங்க இவருக்கு தான் நல்லா போட்டீங்க, இவர் வந்து கேட்பாரு ரஜினி சார் பார்த்துட்டு உன்னை விட சாங் பார்த்தேன், விரும்மாண்டி பார்த்தேன், கமல் சார் கூட நடிச்சது, அந்த மாதிரிலாம் ஏதாவது அவரு எப்போ பார்த்தாலுமே சொல்லுவாரு. இன்ஃபேக்ட் அந்த படம் பார்த்து அவர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு, விரும்மாண்டி பார்த்து எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அண்ட் இட் வாஸ் சச் அ ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். அவர்கிட்ட இருந்து கால் வந்து நீ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன்னு சொன்னது வந்து இட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். இந்த வாட்டி கூட செட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் டே நான் அவரை போய் கேரவான்ல ஹலோ சார்ன்னு சொல்ல போனோன்னையும் அவர் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அந்த படம் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தீங்க, ஐ எம் கிளாட். இன்ஃபேக்ட் அவர் சொன்னாரு இந்த இந்த ஒரு ரோலுக்காக யாரை போடலான்னு சொன்னோன்னே என்னோட பேர் சஜஸ்ட் பண்ணதே அவர் தான். சூப்பர் ஸ்டார் தான், சூப்பர் ஸ்டார் தான், அவங்க போடுங்களேன் அந்த இந்த ரோலுக்கு, அது அவங்களோட ஃபிகருக்கு அந்த ஹைட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. So I mean what an honor, finally, what an honor. So I'm so happy. அவ்வளோ ஒரு ஏதோ ஒன்று கரெக்டாக பண்ணியிருக்கோம்ப்பா. அது எனக்கு எல்லார் மனசுலயும் கொஞ்சம் நல்ல ஒரு அபிப்பிராயம் வாங்கறதுக்கு, கரெக்டான மூமெண்ட்ல நம்மள ஞாபகம் வரணும்னா நம்ம ஏதோ ஒன்று கரெக்டா பண்ணியிருக்கோம். அண்ட் அவரை வந்து வேறொரு அவதாரத்துல பாக்குறேன். பிகாஸ் விரும்மாண்டி பண்ணும்போது அவர் என்னோட டைரக்டரும் தான், நாட் ஜஸ்ட் அ கோ ஆக்டர், என்னோட டைரக்டருமே. ஸோ அவர்கிட்ட இருக்கிற இக்குவேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஹி இஸ் அ கோ ஆக்டர் அண்ட் தேர் இஸ் another genius மணிரத்னம் இன்னொரு பக்கம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இட் இஸ் அவரோட வேறொரு how flexible he is as an actor, how much he submits to a directorங்கிறது அது பார்க்கறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு வியப்பா இருந்தது. பிகாஸ் அவரே ஒரு லெஜெண்ட், அவரே இவ்வளோ பிரில்லியண்டான மூவிஸ் பண்ணியிருக்காரு, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு சினிமாவில். எந்த டைரக்டருமே அவருக்கு சமாசமம், வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் அவருக்கு ஈக்குவல்னு சொல்றது. எல்லாருக்கும் அவர்கிட்ட கற்றுக்க தான் முடியும். பட் வென் சம்படி டெல்ஸ் யூ இந்த மாதிரி சீன் இதுதான் டயலாக் சொல்லும்போது அதுக்கு சப்மிட் பண்ணி அந்த இது வந்து டைரக்டர், திஸ் இஸ் த பர்சன், திஸ் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப்ங்கிற அந்த ஒரு சப்மிஷன் இருக்கு இல்லையா, தட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் டு வாட்ச் இன் ஹிம். மணி சாரோட படங்கள்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எப்பவுமே உட்காந்து சும்மா பேசுற மாதிரி இருக்காது, ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும், ஆக்டிவிட்டிஸ் நிறைய எக்கச்சக்கமா இருக்கும், நிறைய மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ there was this one particular scene, எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது, பட் there was one scene, நான் சமையல் கட்டில் இருந்து பண்ணுற ஒரு சீன். அங்கே போகிறேன், மிக்ஸி ஆன் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இப்போ பாத்திரம் விளக்குறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், நான் கிளறேன். ஆல் ஆஃப் திஸ் இஸ் ஹேப்பனிங் வேர் ரொம்ப ஹை டென்ஷன் ஒரு சீக்வன்ஸ் நடந்துட்டுருக்கு. கேமரா இஸ் ஃபாலோயிங், 2 cameras ஃபாலோயிங் us, ஃபாலோயிங் மீ, ஃபாலோயிங் ஹிம், அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ மார்க் தப்பக்கூடாது, எந்த டைலாக்ல நான் எங்க திரும்பினேன்னு தப்பக்கூடாது, நான் எந்த டைலாக்ல அவரை பார்த்தேன், எப்போ உப்பு போய் எடுத்தேன், எப்போ புளி எடுத்தேன், இதெல்லாம் மறக்க கூடாது. பிகாஸ் மறுபடியும் டேக் எடுப்பாங்க, வேற ஆங்கிள் டேக் எடுப்பாங்க, கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாது, அதுக்கடையில டைலாக் மிஸ் ஆகக்கூடாது, இமோஷன்ஸ் மிஸ் ஆகக்கூடாது. வாவ், தட் வாஸ் குவைட் தி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் நம்ம வந்து agreed, this is not my first film, or 30-40 films ஆயிடுச்சு, பட் ஸ்டில் மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் ஒரு ஆக்டர், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்டருக்கு என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுங்கிற ஒரு ரிஃப்ரெஷர் கோர்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த ஒரு சீனுமே. எவ்ரி சீன் டு தட் மேட்டர். அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது ஒரு ஆக்டருக்கு மறுபடியும் இட்ஸ் லைக் ஒரு ஜஸ்ட் ஒரு ரீபூட் பண்ணி வெர்ஷன் 2.0, 3.0, 4.0 அந்த மாதிரி நம்மளுக்கு அப்கிரேட்ஸ் வரும்ல ஃபோன்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு அப்கிரேட் என்ன உள்ள வந்து டவுன்லோட் பண்ணி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது எனக்கு.